சாய்ராம் வணக்கம். இந்த வாரம் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் என்ன சாப்பாடு போட்டோன்னா சாம்பார் சாதமும் பீன்ஸ் கேரட்டு கோஸ் பொரியல் அதுதான் செஞ்சோம். அதுக்கான சாப்பாடு செய்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், அடுப்பு பற்ற வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்ரு எண்ணெயாவது ஊற்றணும். சாம்பார் சாதத்துக்கு 6 லிட்ரு எண்ணெய். அதுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, கோஸு, பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய், அதுபடி எல்லா தேவையான காய்கறியாக முன்னாடியே கட் பண்ணி வச்சாச்சு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதேமாதிரி குக்கரில் பருப்பையும் வேக வச்சாச்சு. 7 கிலோ பருப்பு வேக வைக்கிறோம் குக்கரில். ஏன்னா சாம்பார் சாதம்ன்றதுனால எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, அதுக்கப்புறமா சோம்பு, கடுகு, சோம்பு, வெங்காயம். இது சோம்பு போட்டோன்னே வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் போட்டாச்சு. வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுட வேண்டியதுதான். கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுட்டு அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். எண்ணெயில் வதங்கினே இருக்கும் எண்ணெய். அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் அதில் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். அது எல்லாத்தையும் வதக்கிட்டு அது கடைசியாக தக்காளி எடுத்து போட்டுற வேண்டியது தான் செய்கிறோம். இப்போ தக்காளியை போட்டுட்டு நல்லா இது எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கணும் செய்கிறோம். அதுக்குள்ளே குக்கரில் சவுண்டு வந்துடுச்சு, நமக்கு பருப்பு வந்துடுச்சு. குக்கரை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நல்லா வதங்கினோடனே காய்கறிகள் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, சவு, கொஞ்சம் கேரட்டு, இது எல்லாத்தையும் போட வேண்டியது தான். காய்கறிக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு கலக்க வேண்டியது தான். அதேமாதிரி சாம்பார் பொடி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதையும் அந்த காய்கறியில் போட விட்டு நல்லா வதக்கி நல்லா கலரணும். இது சாம்பார் பொடி எல்லா காய்கறிலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றலாம். காரணம் என்னென்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் தலைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதம். ரொம்ப கட்டியாக இருந்தால் சாம்பார் சாதம் நல்லா இருக்காது. அதனால் நல்லா கலரி விட்டுட்டு அந்த கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுடலாம். இப்போ தண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுவும் இதில் போட்டுடலாம். இப்பயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை இப்போ ஊற்ற வேண்டியது. எல்லாத்தையும் கலவை ஆனவுடனே தண்ணியை ஊற்ற வேண்டியது தான். இதில் 3/4 ட்ரம்மு தண்ணி ஊற்றணும் தரோம். அப்போ தான் சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 ட்ரம்மு நம்ம தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் கொதிக்குதான்னு பார்க்குறோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அரிசியை கொஞ்சம் ஊற வச்சுட்டு பச்சை அரிசி தான் போட்டேன் இந்த வாட்டி. நல்லா தண்ணி கொதிக்குது. அரிசியும் ஊற வச்சாச்சு. இப்போ அதில் எடுத்து நம்ம அரிசியை போட வேண்டியது தான். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியது தான். பச்சை அரிசி போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. அந்த குழஞ்சி வரும். அதனால் புழுங்கல் அரிசியும் போடலாம். புழுங்கல் அரிசினா கொஞ்சம் குழையிறது லேட் ஆகும். பச்சை அரிசினா உடனே குழஞ்சிரும். நம்ம நல்லா ஊற வச்ச அரிசி எடுத்து போட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சிருந்தது. இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட வேண்டியது தான். அதை அதுக்குள்ளே அந்த சாம்பார் நம்மளுடைய பருப்பு வெந்துடுச்சுல, அதில் கொஞ்சம் புளி கரைசல் போட்டு கட்டியாக இருக்கும். அந்த புளி கரைசல் போட்டு நல்லா குழன்னு ஆக்க வேண்டியது தான். அந்த புளி கரைசலை இந்த சாம்பார் சாதத்தில் ஊற்ற வேண்டியது தான். ஏன்னா புளி கண்டிப்பாக வேணும் செய்கிறோம். புளி ஊற்றணும். சாம்பார் சாதத்துக்கு புளி ஊற்றணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த பருப்பையும் எடுத்து அதில் போட்டு கலந்துட வேண்டியது தான். ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை எடுத்து இதில் போட்டு கலக்க வேண்டியது தான். அது என்ன ஆகும், சாம்பார் சாதம் நல்லா குழன்னு ஆகும். இந்த பருப்பு, புளி, நம்ம போட்டுருக்கிற காய்கறி இது எல்லாம் சேர்ந்ததுன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இதை கொஞ்சம் நல்லா கலரி விட்டு மூடிட்டிங்கன்னா இப்படி வந்துடும் சாம்பார் சாதம். அது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு சுற்றி கொத்தமல்லி போட்டுட்டு மேலே நெய் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா இப்போ எடுத்து போடும் போது அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறோம் சாம்பார் சாதம், சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். கொத்தமல்லி அது மேலே சூடில் போட்டுட்டு சுற்றி நெய் ஊற்றி விட்டுடணும். அங்கே போகும்போது நல்லா கலரி போட்டு சாம்பார் போட்டோன்னு வச்சிங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த கோஸ் பொரியல், பீன்ஸு, கேரட், கோஸ் பொரியலுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு கடுகு எண்ணெயில் தாளிச்சிட்டு ஜீரகம், சோம்பு அதை போட்டுட்டு வெங்காயம் நல்லா போட்டு
இது வந்து பொரியல் பண்ணுறோம். இப்போ நாம் அதே நல்லா வதக்க வேண்டியது தான் எண்ணெயை. இப்போ கொஞ்சம் இது காரத்துக்கு பச்சை மிளகா போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினோடனே இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எடுத்து இதில் போட வேண்டியது தான். கொஞ்சம் உப்பும் இப்போ போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி கேரட்டு, பீன்ஸ் என்ன பொடி பொடியாக கட் பண்ணி, இது பெருசாக பண்ணக்கூடாது. பொரியலுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். இது எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆவி காட்டின நேரம் இது நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு அதை மூடிட்டிங்கன்னா நல்லா ஆவி காட்டின மாதிரி ஆகிடும். இது பொரியல் மாதிரி இருக்கும். எல்லாம் கிளறிட்டு அதை மூடிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டான நம்ம கல்யாணத்தில் வைப்பாங்களா அந்த பொரியல் அந்த அளவுக்கு வந்துடும். ஃபுல்லாக இருக்குங்களா, ஆவி காமிச்சோன்னா அப்படியே குறைஞ்சி வச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிளறிடணும். கடைசியாக தேங்காவை துருவி வச்சு அது மேலே போட்டுட்டு மூடிட்டிங்கன்னா நாம் கல்யாணத்தில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வாரம் பாபாவுக்கு நம்ம படைத்த சாப்பாடு இதுதான். சாம்பார் சாதம், பீன்ஸ் கேரட் பொரியல் சுவையாக அப்பா சாப்பிட்டாரு. இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சாய்ராம்.